ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா விலாக். நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய டிஷ் பார்த்திங்கன்னா வெஜ்ஜி கட்லெட் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் இப்போ 250 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சு நான் வேக வச்சுருக்கேன். ஒரு 5 இயர்ஸ் ஊறினாலே போதும், அதனால் இப்போ வேக வச்சுருக்கேன். இப்போ அது கூட ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஆஃப் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 கொத்த அளவுக்கு கறிவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இஞ்சியும் பச்சை மிளகாவும் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வச்சுருக்கேன். இப்போ ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், ½ டீஸ்பூன் சீரகத்தூள் வச்சுருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன், ½ டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் வச்சுருக்கேன். இப்போ பிரெட் கிராம்ஸ் கோட்டிங்காக வச்சுருக்கேன். அது கூடவே இப்போ 2 முட்டை வச்சுருக்கேன். 2 முட்டை, ஒயிட் பெப்பரு, சால்ட், இது 3 நம்ம கோட்டிங்காக வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 1 துண்டு இஞ்சியும் 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்குவோம். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இஞ்சியும் பச்சை மிளகாவும் வச்சுருக்கேன், அதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கேரட்டு, வெங்காயம், ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கேரட்டு, இப்போ பீன்ஸ் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம், பொடியாக நறுக்கி. ஸோ இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணக்குள்ளே நல்லா வதங்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த டைமில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா காய்கறி எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது உருளைக்கிழங்குலாம் நல்லா மேஷ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா மேஷ் பண்ணி நம்ம நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நம்ம மேஷரால் அதால் நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ பட்டாணி அந்த உருளைக்கிழங்கும் நல்லா மசியணும். ஸோ காயோடு சேர்ந்து நல்லா மசிஞ்சு நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு பைண்டிங் வேணும். ஸோ அதுக்காக இந்த அளவுக்கு நல்லா மசிச்சதுக்கப்புறம் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ ½ டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ ½ டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை மீடியம் சைஸில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுற்றி அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாலாம் நம்ம காய்கறியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பிரெட் கிராம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பிரெட் கிராம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு பவுலில் இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். ஸோ ஆறட்டும். இந்த டைமில் நம்ம கோட்டிங்காக முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். நான் அதுக்காக இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். நம்ம முட்டைக்கு பதில் மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மைதா மாவு, சால்ட்டு, பெப்பர், ஸோ அது 3மே மைதா மாவு 2 டீஸ்பூன்னா 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எக்கு ஆட் பண்ணுறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதேமாதிரி கலருமே நல்லா ப்ரௌனாக இருக்கும். ஸோ அதுக்காக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நல்லா ப்ரௌன் கலர் வரணுன்றதுக்காக நான் முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் முட்டை ஆட் பண்ணக்குள்ளே.
ஸோ முட்டை கூட இப்போ ஒயிட் பேப்பரும் ஒரு பிஞ்ச் ஒயிட் பேப்பர் ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட் அதிகமாக ஆட் பண்ணால் உப்பு கரிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் வச்சு நம்ம ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ அந்த டைமில் நம்ம ஆற வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இல்லாட்டி கட்டர் இருந்தால் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ கட்டர் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி அதை நம்ம தட்டி வச்சுக்கலாம். இப்போ சிறு உண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு தட்டு நம்ம அப்படியே ரொம்ப மெலிசாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு நல்லா திக்காக இந்த மாதிரி நம்ம தட்டி வச்சுக்கலாம். இல்லாட்டி கட்டர் இருந்தால் கூட நம்ம கட்டர்லேயே பண்ணிக்கலாம். கட்டரில் பண்ணக்குள்ள இன்னும் ஷேப் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இல்லாட்டி நம்ம இந்தமாரி தட்டிக்கலாம். சும்மா லைட்டாக தட்டினாலே போதும், ரொம்ப தின்னாக தட்ட தேவையில்ல. சும்மா லைட்டாக இந்தமாரி தட்டிக்கலாம். இப்போ இதேமாரியே நம்ம எல்லா உருண்டையும் இதேமாரியே தட்டிக்கலாம். இதேமாரியே தட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து கோட்டிங் கொடுத்துட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ முட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக்கில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரெட் கிராம்ஸை நல்லா கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் ப்ரெட் கிராம்ஸ் படுற மாதிரி நல்லா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த சைடில் ஓரத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆயில் ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ அதேமாரியாவே நம்ம இப்போ டிப் பண்ணி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எக்கில் அதேமாரி நல்லா கோட்டிங் கொடுத்துட்டு இப்போ ப்ரெட் கிராம்ஸை நல்லா கோட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த ஓரத்துலலாம் வந்து மிக்சிங் நல்லா பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு இப்போ ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு அதிலே ஊற வைக்கக்கூடாது. ஸோ ஒரு கோட் தான் நம்ம டிப் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரெட் கிராம்ஸில் கோட்டிங் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப நல்லா கலரும் நல்லாயிருக்கும். எக்கு யூஸ் பண்ணி பண்ணுறப்ப ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இதே மாதிரியே இப்போ எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த கலர் வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த கலர் வரப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதேமாரி எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்ச் இதேமாரியே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போது திருப்பி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ்லேயே எடுத்துடணும். ஸோ இப்போ நல்லா கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் விட்டாலும் டக்குன்னு தீஞ்சிரும். ஸோ அதனால் இப்போ நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம போட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே எடுத்துடணும். இல்லைனா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இப்போ இதேமாரியே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு டேஸ்ட்டான சூப்பரான ஒரு வெஜ்ஜி கட்லெட் எப்படி செய்வதுன்னு பார்த்தோம். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதேமாரியே செஞ்சு பாருங்கள். நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.